ஹலோ! இந்த கேக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ரொம்ப முன்னாடியே வந்தது. அப்புறம் நான் இப்ப தான் வந்து வீடியோ இருந்ததே பார்த்தேன். சரி ஓகே எடிட் பண்ணி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எடிட் பண்ணேன். இந்த கேக் ஆர்டர் யார் குடுத்தா பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து குட்டி பசங்க தான் அவங்களோட டியூஷன் ஃபேர்வெலுக்காக வந்து ஆர்டர் பண்ணாங்க. அந்த பசங்க வந்து என் வீட்டுக்கு வந்தாங்க ஒரு டைமு. வந்துட்டு, "அக்கா எங்களுக்கு வந்து டியூஷன் ஃபேர்வெல் வைக்கிறாங்க. அதனால எங்களுக்கு கேக் வேணும்க்கா செஞ்சு குடுப்பீங்களான்னு?" சொல்லி கேட்டாங்க. சரிம்மா செஞ்சு தரேன். எந்த கேக் வேணும்னு சொல்லி கேட்டேன். "அக்கா நாங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு ரூ. 650 வச்சிருக்கோம்க்கா. ரூ. 650க்கு எங்களுக்கு கேக் செஞ்சு தரீங்களான்னாங்க." சரிம்மா நான் செஞ்சு தரேன்." அப்படின்ற மாரி அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பி போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க. வந்துட்டு, "அக்கா எங்களுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான்க்கா வேணும்." அப்படின்னாங்க. "பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ரூ. 650 அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகேடா நான் பண்ணி தரேன்." அப்படின்ற மாரி அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நானுமே டியூஷன்லாம் படிக்கும்போது வந்துட்டு ஃபேரெல்லாம் வைப்பாங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு. ஆனா நாங்க வந்து கேக்லாம் வெட்டுனது இல்லங்க. அப்போலாம் வந்துட்டு நான் வந்து பப்ஸு, அப்புறம் இல்லைனா சமோசா, அப்புறம் ஜூஸு இந்த மாரி தான் வந்து எங்களோட ஃபேர்வெல் வந்து போகும். உங்களுக்கு எப்படின்றது வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு ஃபேர்வெல் முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு எல்லா பசங்களுமே வந்து கேக் சூப்பரா இருந்துச்சுக்கா அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு ஒரு பர்த்டே ப்ரௌனி ஸ்லாப் வந்து ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து செஞ்சுட்ருக்கேன். சரி ஓகே. அடுத்து என்னாச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாமா கதையில. அப்புறம் வந்துட்டு இந்த மாரி வந்து கேக் வந்து "நீ காசு ரொம்ப வச்சிருக்கமா? அதிகமா வச்சிருக்கான்னு?" சொல்லி கேட்டாங்க. யாரு? நான் அதிகமா வச்சிருக்கேனாக்கா? சரி ஓகே. நீங்க வந்து இங்க சுத்தி எல்லா பக்கமும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க எங்ககிட்ட பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் கேட்டுட்டேம்மா அப்படின்னாங்க. ஏன்னா என்னோட சீனியர் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஹோம் பேக்கர்ஸா இருக்கட்டும், அப்புறம் பேக்கரிஸா இருக்கட்டும், எல்லாருமே என்னோட சீனியர். நான் எல்லார்கிட்டயுமே அட்வைஸ் கேட்டுட்டு, எந்த மாரி வைக்கணும், எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு தான் நான் வந்து காசு மெனுல வந்து காசு இப்படி இப்படி வச்சிருக்கேன். அவங்க வந்து எப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, "நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல அதிகமா வைக்கக்கூடாதும்மா." அந்த மாரிலாம் சொன்னனால, நான் எல்லாருடைய மெனுவும் கேட்டு அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஏன்னா அது வந்து நானா செய்யல. அவங்களா சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் செஞ்சோம். "நீ வந்துட்டு இல்லம்மா நாங்க தென்காசிலலாம் கேட்டோம். அவங்க வந்து காசு கம்மியா தான் சொன்னாங்க. நீ வந்து கொஞ்சம் அதிகமா சொல்ற" அப்படின்னாங்க. "சரி ஓகேக்கா. அப்ப நீங்க அங்கேயே வாங்கியிருந்துருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வாங்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் நான். எனக்கு ரொம்ப கோவமா தான் வந்தது. நானும் எவ்வளோதான் அமைதியா பேசுறது அப்படின்னு இந்த மாரி கேட்டோனே, "இல்லம்மா நாங்க வந்து தென்காசிலருந்து கேக் எடுத்துட்டு வரணும்னா, ஆட்டோக்கே வந்துட்டு 700 குடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால தான் சரி ஓகே அந்த காச இங்க குடுத்து நாங்க வாங்கிக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படிலாம் காதுல பூ வைக்கிறாங்க பாருங்க. சரி ஓகேக்கா யாருக்குன்னே எனக்கு காது குத்தியாச்சு அப்படின்லாம் நான் வந்துட்டு நெனச்சுக்கிட்டு, "சரிக்கா இனிமேல் வந்து நீங்க அங்கேயே வாங்கிக்கோங்கக்கா." அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட "இந்தாங்கக்கா இத உங்களுக்கு லாஸ்ட்டா செஞ்சு குடுத்ததா இருக்குன்னு" சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அ எந்த ரிப்ளையுமே இல்ல. எப்பயும் போல காசு வந்து தந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி என்னமோ அதிசயமா கேக் வாங்கும்போதே வந்து காசு தந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், சத்தியமா இனிமேல் வந்து இவங்க கிட்ட இருந்து எந்த ஆர்டர் வந்தாலும் வாழ்க்கையில எடுத்துறவே கூடாதுப்பா. நம்ம ஆர்டரே இல்லாம இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட இருந்து ஆர்டர் வந்தா எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். நான் எடுத்த முடிவு கரெக்டான்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சுன்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.